ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி டங் ட்விஸ்டரோட 2ஆம் பாகத்தை. சரிங்களா? இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். இதில் 4 டங் ட்விஸ்டர் கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையாக இருக்கும், சின்ன வாக்கியமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த டங் ட்விஸ்டரை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிரும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உச்சரிப்புத்தன்மை இம்ப்ரூவ் ஆகும். இப்போ தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லா உச்சரிப்புக்கும் பயன்படுத்துவோம். கண்ணனாக இருந்தாலும் அந்த கா தான், கங்காவாக இருந்தாலும் அந்த கா தான். சரிங்களா? வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் ஒரே வார்த்தைக்கு 4 உச்சரிப்பு இருக்கும். சா, ஜா, 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 அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ரிப்பீட்டடாக இந்த டங் ட்விஸ்டரை யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த வார்த்தைகளோட வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் வாக்கியங்களை எளிமையாக வாசிக்க முடியும். ஸோ இந்த டங் ட்விஸ்டரை முழுசாக பாருங்கள். உங்களுடைய உச்சரிப்புத்தன்மை கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். சரிங்களா? ரைட். 2வது விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃப்ளூயன்சியும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ரியல் கான்வர்சேஷனில் ஏதாவது நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான வேர்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் தைரியமாக அதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த உச்சரிப்பு அது ஈஸியாக வரும். நீங்கள் இந்த டங் ட்விஸ்டர் ரிப்பீட்டடாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுடைய மசில், அந்த டங்க்கு, ஜா எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. உங்களால் ஈஸியாக அதை சொல்ல முடியும். அதனால் இந்த ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற டங் ட்விஸ்டர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ளூயன்சியும் கான்ஃபிடன்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த சவுண்டை நம்ம கேட்கும்போது நம்ம லிசனிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? நம்ம இப்போ ஒரு டங் ட்விஸ்டர் கேட்கும்போது அது என்ன மாதிரி உச்சரிக்கிறாங்க, என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது அந்த லிசனிங் ஸ்கில்லும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த உச்சரிப்புத்தன்மை, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மீனிங்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற வார்த்தைகளோட அர்த்தமும் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஹிந்தியில் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, நம்ம பார்க்க போகிற முதல் டங் ட்விஸ்டர் என்ன அப்படின்னா, லால் கேலா பீலா கேலா. லால் கேலா. லால் அப்படின்னா ரெட்டு, சிகப்புன்னு அர்த்தம். கேலா அப்படின்னா வாழைப்பழம். லால் கேலா பீலா கேலா. பீலா அப்படின்னா எல்லோ கலர். பீலா கேலா. லால் கேலா பீலா கேலா. ரெட் பனானா, எல்லோ பனானா. சரிங்களா? லால் கேலா பீலா கேலா. சிகப்பு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லால் அப்படின்னா சிகப்பு அப்படின்னு அர்த்தம். கேலா அப்படின்னா வாழைப்பழம். பீலா அப்படின்னா எல்லோ. சரிங்களா? லால் கேலா பீலா கேலா. லால் கேலா பீலா கேலா. நீங்கள் அப்படியே மாற்றி கூட சொல்லி பாருங்கள். பீலா கேலா, லால் கேலா. இந்த மாதிரி கொஞ்சம் ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். உங்களால் ஈஸியாக அதை சொல்ல முடியும். ரைட். 2வது டங் ட்விஸ்டர் என்னன்னா, சுபக் கா சமாச்சார், சாம் கா சமாச்சார். சுபக் கா சமாச்சார். சுபக் அப்படின்னா காலையில். சுபக் கா சமாச்சார் அப்படின்னா காலை நியூஸ். சாம் கா சமாச்சார்னா மாலை நியூஸ். மார்னிங் நியூஸ், ஈவினிங் நியூஸ். சரிங்களா? இந்த வார்த்தையை, இந்த வாக்கியங்களை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஷா, சா அப்படிங்கிற 2 எழுத்தோட வித்தியாசம் தெரியும். சுபக்க சமாச்சார். சார், இந்த சாருக்கு பார்த்தீங்களா? சுபக்க சமாச்சார், சாம்க சமாச்சார். சாம்கா அப்படின்னா ஈவினிங், சமாச்சார் அப்படின்னா நியூஸ். என்ன சமாச்சாரம்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த வாக்கியங்களை நீங்கள் திருப்பி சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஷா, சா வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சுபக்க சமாச்சார், சாம்க சமாச்சார். மார்னிங் நியூஸ், ஈவினிங் நியூஸ். இல்லாட்டினா சாம்கா சமாச்சார், சுபக்க சமாச்சார். சாம்கா சமாச்சார், சுபக்க சமாச்சார். இப்படியே கொஞ்சம் வேகமாக சொல்லி பாருங்கள். இந்த ஷா, சா உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதை புரிஞ்சுக்க முடியும் உங்களால். அந்த ஷா எப்படி உச்சரிக்கிறாங்க, சா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிங்களா? சுபக்க சமாச்சார், ஷாம்க சமாச்சார். ரைட். அடுத்து ஆம் ஆத்மி ஆம் खाता है, ஆம் ஆத்மி ஆம் बेचता है. ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி அப்படின்னா காமன் மேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆம் ஆத்மி அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காமன் மேன் அர்த்தம். ஆம் ஆத்மி. இன்னொரு அர்த்தம் ஆம் அப்படின்னா மாம்பழம்னு அர்த்தம். ஆம் ஆத்மி ஆம் खाता है. காமன் மேன். ஆம் खाता है அப்படின்னா மாம்பழம் சாப்பிடுகிறான். ஆம் खाता है. ஆம் அப்படின்னா மாம்பழம். ஆம் ஆத்மி
ஆம் பேச்தா ஹே. காமன் மேன் அதாவது பொது மனிதன், பொதுவான ஆள். ஆம் ஆத்மி ஆம் பேச்தா ஹே. பேச் அப்படின்னா விற்கிறது. காமன் மேன் மாம்பழம் சாப்பிடுகிறான், காமன் மேன் மாம்பழம் விற்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆம் ஆத்மி ஆம் காத்தா ஹே. ஆம் ஆத்மி ஆம் பேச்தா ஹே. பேச்தா, பேச்தா இல்லை, பேஜ் அப்படின்னா அனுப்புறதுன்னு அர்த்தம். இது வந்து பேச், சா இருக்கு. பேச்தா ஹே. ஆம் ஆத்மி அப்படின்னா பொதுவான மனிதன், காமன் மேன். ஆம் காத்தா ஹே அப்படின்னா ஆம் அப்படின்னா மாம்பழம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆம் ஆத்மி ஆம் காத்தா ஹே, ஆம் ஆத்மி ஆம் பேச்தா ஹே. ஆத்மி அப்படின்னா மனுஷன் அர்த்தம். சரிங்களா? இந்த வாக்கியத்தை கொஞ்சம் வேகமாக சொல்லி பாருங்க. இந்த வாக்கியம் மூலியமா உங்களுக்கு ஆம் அப்படின்னா காமன், மாம்பழம் அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆம் அப்படின்னா காமன், பொதுவானது. மாம்பழம் அப்படிங்கிற அர்த்தம். நீங்கள் இந்த வார்த்தையை வேகமாக சொன்னீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். இது மறக்காது. இந்த ஆம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மறக்கவே மறக்காது. சரிங்களா? ஆம் ஆத்மி ஆம் காத்தா ஹே, ஆம் ஆத்மி ஆம் பேச்தா ஹே. பொதுவான மனிதனுக்கு காமன் மேன் வந்து பழம் வைக்கிறான், காமன் வந்து பழம் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இன்னொரு டங் ட்விஸ்டர் என்னன்னா, काला कौवा काजू खाता है. काला कौवा காஜு खाता है. காலா அப்படின்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். கௌவா அப்படின்னா காகம். காஜு அப்படின்னா முந்திரி பருப்பு, கேஷ்யூஸ். खाता है. காலா கௌவா காஜு खाता है. காலா கௌவா அப்படின்னா கருப்பு காகம். காஜு அப்படின்னா முந்திரி பருப்பு. காஜு கத்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? காஜு கத்லி அப்படின்னா அந்த முந்திரி பருப்புனால செய்கிற கேக், காஜு கத்லி. காலா கௌவா காஜு खाता है. காஜு அப்படின்னா முந்திரி பருப்பு சாப்பிடுகிறது. காலா கௌவா. இந்த காலாங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். காலானா கருப்பு, கௌவா அப்படின்னா மட்டும் காகம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். காலா கௌவா காஜு खाता है. இதை கொஞ்சம் வேகமாக சொல்லி பாருங்க. உங்களால் இந்த கா, கௌ, ஜா, அந்த ஜா வந்து உச்சரிக்கிற தன்மை உங்களுக்கு தெரியும். காலா கௌவா காஜு खाता है. சரிங்களா? ரைட். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.